ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் எல்லோருக்குமே இனிய வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள், தைத்திருநாள். எனவே முதல்ல உங்கள் எல்லோருக்குமே இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். 2018ஆம் ஆண்டில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து ரசித்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. அதில் லண்டன் கலையகத்தில் இருந்து நாங்கள் எந்தெந்த நிகழ்ச்சிகள் தயாரித்திருக்கிறோம், எப்படியான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதை அறிந்து கொள்வதற்கு. நிறைய தயாரிப்பு பணிகள் ஈடுபடுகின்ற வேளையில், அதை தொகுக்கின்ற வேளையிலெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும், ரகசியங்கள் நிறைய இருக்கும், எப்படியான நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 2019ஆம் ஆண்டில் இந்த நிகழ்ச்சிகள் என்ன செய்ய போகிறோம், இதையெல்லாம் தயாரிப்பாளர்களுடைய ஒரு பிரதிநிதியாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என்னென்ன விடயங்களை சொல்ல போறேன்னு அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆவல் இருக்கா? வாங்க என்னோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். முதலாவதா நாங்க பார்க்க போறது ஐபிசி தமிழினுடைய தொலைக்காட்சியினுடைய ஒரு நேரலை நிகழ்ச்சி, அந்தி வரும் நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எங்களுடைய தொலைக்காட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நேரடியா எங்களுடைய தொகுப்பாளர்கள் உங்களோட பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. கலகலப்பா இருக்கும், நிறைய போட்டி நிகழ்ச்சிகள் இருக்கும், பரிசுகளை அள்ளி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட்டுகள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த நிகழ்ச்சியா இருக்கும். அப்படி பல வழிகளில் உங்களுக்கு கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த அந்தி வரும் நேரம் நிகழ்ச்சி. 2018ஆம் ஆண்டு தர்ஷிகாவினுடைய தயாரிப்பில் ராகப்பிரியா, தயானி, கோபன் என்று உங்களுடைய அன்பு தொகுப்பாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்தளித்திருக்கிறோம். வித்தியாசமா இருக்கும் போட்டிகள், கலகலப்பா இருக்கும். மாலை பொழுதுல தொலைக்காட்சியை போட்டு பார்த்தா இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு இருக்கணும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இருந்திருக்கு. எனவே ஒவ்வொரு நாளுமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மாலை 5 மணிக்கு நீங்கள் தொலைக்காட்சியை போட்டு பாருங்கள். அந்தி வரும் நேரம் நிகழ்ச்சி இந்த 2019ஆம் ஆண்டில் இன்னும் அதிகமாக களை கட்ட போகுது, அதுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். மறக்காம பாருங்க, நிறைய பரிசுகளும் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த 2019 பார்க்க போறாங்க கோபன் எப்படின்னு. அந்த டீசரே பயங்கர சூப்பரா இருந்தது. நானே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், எப்படா வரும்னு சொல்லி. இந்த பொங்கல் வந்து ஒரு சிறப்பான ஒரு பொங்கலா இருக்கு. ஐபிசி தமிழின் அந்தி வரும் நேரம் உங்களுக்கான நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக திரையில கடிதம். சரி, அந்தி வரும் நேர நிகழ்ச்சியை பற்றி பேசிட்டோம். அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல போறோம்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு விளங்குது. மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. 2018 நாங்கள் எல்லாருமே பெருமைப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இந்த ஐபிசி தமிழா சுவிட்சர்லாந்து 2018. ஒரு சின்ன குடும்பம், ஐபிசி தமிழ் குடும்பம் என்பது லண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குடும்பம். ஆனால் அது மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருப்பதற்கு காரணம் உண்மையாக உங்களுடைய ஆதரவு தான். எனவே அந்த ஆதரவோடு தான் சுவிட்சர்லாந்து மண்டிலே ஐபிசி தமிழா சுவிட்சர்லாந்து 2018 என்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி எங்களால் செய்து கொள்ள முடிந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற நானாக இருக்கலாம், எனக்கு பின்னுக்கு இருந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கேமராமேனாக இருக்கலாம், அல்லது எடிட்டராக இருக்கலாம். இப்படி எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அந்த பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம் சேர்த்தவர்கள் நீங்கள். எனவே உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த ஐபிசி தமிழா சுவிட்சர்லாந்து 2018 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்திருந்தது. இந்த 2 நிகழ்ச்சிகளினுடைய தயாரிப்பாளரும் தினா, நாட்டிய தாரகை, அதே போல தங்க தமிழ் குரல். நாட்டிய தாரகையை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டிய கலைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு, இவர்களுக்கான மேடைகள் நிறைய கிடைக்கும். ஒரு பரதநாட்டிய அரங்கு என்று வைத்தால் அதை போய் பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு தொலைக்காட்சியினுடைய அங்கீகாரம் என்பது உண்மையில இந்த கலைஞர்களுக்கு மிக முக்கியமானது. அது எப்படி நாங்கள் கொடுத்த வேண்டாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய தயாரிப்புக்குள்ளே யோசித்தது. Switzerland into Dar. ஒரு கிலோகிராம் தங்க கிரீடத்தை சூட்டி அதே போல நாட்டிய தாரகை என்கின்ற அந்த பட்டத்தினையும் நாங்கள் கொடுத்திருந்தோம். மிதுஜா சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர், அதை வெற்றி பெற்றிருந்தார். எனவே அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களினால் இந்த நாட்டிய தாரகையும் வெற்றிகரமாக வந்திருந்தது. அடுத்த சீசனும் உங்களுக்காக வரும், காத்திருங்கள். 2018 அதனுடைய வெற்றி உங்களால் தான் சாத்தியமாயிற்று. இதே மாதிரி தான் தங்கத்தமிழ் குரல். தங்கத்தமிழ் குரல் இளையோருக்கான ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். எங்களுடைய செல்ல குழந்தைகளும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு தளம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று ஐபிசி தமிழினுடைய தயாரிப்பு குழு நினைத்தது. அதற்காகத்தான் தங்கத்தமிழ் குரல் இளையோர் என்று ஒரு போட்டி ஐரோப்பாவினுடைய பல நாடுகளில், இந்த கனடாவில் இருந்து கூட சில போட்டியாளர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு இது மிக முக்கியமான ஒரு போட்டியாக மாறியிருந்தது. ஐபிசி தமிழினுடைய தங்கக்குரல் என்ற அந்த அடையாளத்தை நாங்கள் பெற்றுட்டோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்று நினைத்து பல போட்டியாளர்கள் வந்திருந்தார்கள். பலதரப்பட்ட போட்டிகள், பலதரப்பட்ட சுற்றுகள் என்று இறுதியில் அதுவும் ஐபிசி தமிழா சுவிட்சர்லாந்து என்கிற அந்த பிரம்மாண்டமான மேடையில் நாங்கள் சந்திக்க முடிந்தது.
உலக அரங்கில் அறிமுகம் செய்வதில் உளமாற பெருமை கொள்கின்றது IBC தமிழ். அந்த பட்டத்தினை வெற்றி பெற்றிருந்தார். அது மாத்திரமில்லாமல் தென்னிந்தியாவினுடைய பிரபலியமான இசையமைப்பாளர் ஜிப்ரானுடைய இசையிலே பகைவனுக்கு அருள்வாய் திரைப்படத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றையும் அவருக்கு IBC தமிழினூடாக வழங்கி இருக்கிறோம். எனவே எங்களுடைய தலைமுறை எங்களினால் அங்கீகாரம் பெற்று இன்னொரு தளத்துக்கு போவதற்கு இந்த 2 போட்டிகளும் காரணமாக அமைந்திருந்தன. அடுத்த நிகழ்ச்சி எனக்கு கொஞ்சம் நெருக்கமான நிகழ்ச்சி. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. செவ்வாய்க்கிழமைகள் இரவு 9 மணிக்கு ஒரு 4-5 பேரை கூட்டிக் கொண்டு வரும். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் வைத்து கலந்துரையாடுவோம். அவர்களுக்கு இடையிலான ஒரு விவாத பொருள் நாங்கள் கொண்டு வரோம். மிக முக்கியமாக நீங்கள் பேச நினைக்கிற விஷயங்கள், அரசியலில் செய்திகளை பார்ப்பீங்க. அந்த செய்திகளுக்கு பின்னால் ஏதாவது இருக்கும். இதை பேசியிருந்தால் இப்படி இருக்குமா, அதை பேசியிருந்தால் இப்படி இருக்குமா, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமாண்டெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க தானே. அதையெல்லாம் தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் சம்பந்தப்பட்டவர்களையும் வைத்துக்கொண்டு பேசுகிறோம். அவர்கள்ட்ட கேள்வியை கேட்கிறோம். இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த அரசியல்வாதிகிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நச்சன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கான் பாருங்கன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க தானே. அப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகின்ற அரசியல் சமூகம் சார்ந்த ஒரு கலந்துரையாடல் விவாத நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி 2018ஆம் ஆண்டு தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தோம். எனவே 2018 பெருமையாக நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கலந்துரையாடலாக இந்த நிகழ்ச்சியை சொல்லிக் கொள்ளலாம். அதை தயாரித்து தொகுத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்த்து அந்த நிகழ்ச்சியிலே குமரன் நடேசன் போன்றவர்களுடைய பங்களிப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றியை சொல்லிக்கொண்டு 2019ஆம் ஆண்டு இந்த செய்திகளுக்கு அப்பால் இன்னும் கொஞ்சம் காரசாரமா அரசியல் விவாத மேடைகளில் மோதக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது சார்ந்து இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை கொண்டு வந்து உங்களுக்காக ஒரு தெளிவை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மறக்காமல் 2019 செய்திகளுக்கு பால் பாருங்கள். ராணுவ படையணியினர் மீது யுத்த குற்றம் இருக்கின்றது, இவர்கள் பிழையானவர்கள் என்கின்ற ஒரு விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இதை பாவித்துக் கொள்ளாமல் மஹிந்த ஒரு யுத்த குற்றம் செய்தவர், மைத்திரிபால யுத்த குற்றம் செய்தவர் என்று நாங்கள் இன்னொரு ட்ராக்ல போகாமல் இதை எப்படி பாவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இங்க இருக்க பல தமிழ் அமைப்புகள் ஜஸ்டிஸ் ஃபார் ஜூவன், ஜஸ்டிஸ் ஃபார் ஜூவன், ஜூவனுக்கு முன்னாலேருந்து கத்திக்கொண்டு நேரத்தில் நாங்கள் ஜூவனால் ஒரு பிரியோசனம் இல்லை, ஜூவன் ஒரு ஃபெயிலியர் பாடி என்றதை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க எங்கள் அமைப்பு. இந்த STFக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா ஜூவன் அல்லது ஸ்ரீலங்கா அரசு இப்போ இந்த ஜஸ்டிஸுக்கு இது பேர்களை வெளிப்படுத்தலாம் தண்டனை வழங்கி கொடுக்குமெண்டு இல்லை. ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் ஒரு அழுத்தத்தினை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில்? 2018 நிறைய நிகழ்ச்சிகள் IBC தமிழ் தொலைக்காட்சியினூடாக பெருமையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதில் பெண்களுக்காக பெண்களாலே தயாரிக்கப்பட்ட பெண்களே தொகுத்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த காலக்குறி என்ற நிகழ்ச்சி. 2018 தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். ரஜிதா சாம் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்தளிக்கின்றார். ஒரு பெரிய குழாம் வரும். பெண்கள் சார்ந்த விஷயங்களை பேசுவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, சமூகத்துக்கு போகக்குள்ள அந்த பெண் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, வேலைத்தளத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது ஒரு பொது பணிக்கு அவர் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் மாத்திரமில்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஏராளமான எண்ணங்கள் என்று எல்லாவற்றையுமே பேசுறதுக்கான ஒரு தளம். ஆண்களும் வருவார்கள். ஆண்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். மிக முக்கியமாக நீங்களும் நேரடியாக இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களும் வருகின்றது. குறுகிய காலத்தில் பெண்கள் மத்தியில் ஒரு தனித்துவமான இடத்தினை பிடித்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த காலக்குறி. எனவே காலக்குறி இந்த 2019 இன்னும் அதிகமாக பல பிரச்சனைகளை பேச தயாராக இருக்கிறது. பேசுவதற்கு தொடுவதற்கு பயப்படக்கூடிய தலைப்புகளை கூட தொட்டுக்கொண்டு இந்த 2019 உங்களுக்காக வரப்போகிறது. அவைக்கு அறிவூட்டல் இல்லை. அறிவூட்டல் இல்லையண்டா தனக்கு பாலியல் வன்முறை நடக்குதுன்னு அவைக்கு தெரியும். ஆனால் இதுலேருந்து தான் எப்படி வரலாம். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு NGO இருக்குது, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு விக்டிம் சர்வீஸ் யூனிட் இருக்குது. 80% பெண்கள் அபியூஸ் பண்ணப்பட பெண்கள் சொல்லாதது காரணம் எந்த வேலையை நான் வச்சிருக்கணும், வேறு விதமான ஒரு ப்ரெஷர் தருவாங்க. ப்ராப்ளமான பெண்ணு மற்றவை நிற்கிறதுக்கு ஒரு கசிப் வந்துடும். அவை அபியூஸ் பண்ணினால்
அந்த பிள்ளை எங்கே போகிறது? இப்போ ஆண்கள் பெண்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற சமூக சிந்தனைங்கிறது அவங்களுக்கு அடி மனசில் ஊறி போய் கிடக்கிற ஒரு விஷயம். அவங்களோட பார்வை, அவங்களோட கதை, அவங்களோட நக்கல், அவங்களோட சைகை எல்லாமே பெண்களை துன்புறுத்துறதான் இருக்கு. அப்போ பொது உடைமை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஆண் பால் பெண் பால் என்ற வித்தியாசம் இருந்திருக்க முடியாது. புலம்பெயர் சூழல்லையும் இது மிச்சம் அதிகமாக இருக்கிறது. தாங்கள் சிந்திக்கிறது தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் வெற்றிகரமான நிகழ்ச்சி. அதில் மாற்றங்கள் சின்ன சின்ன செய்யப்பட்டு உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையில் முரணும் முடிவும் என்கின்ற இந்த நிகழ்ச்சி பேசுகின்ற விடயம் எல்லாமே நாங்கள் பேசுவதற்கு எத்தனைத்து சில வழிகளில் பேச நாங்கள் தயங்குகின்ற விஷயங்களாக இருக்கும். சமுதாயத்தில் இந்த விஷயம் பேசப்பட வேண்டும். இப்படி இருக்கக்கூடியதுக்கு எதிர்வினை என்னவாக இருக்கு? அல்லது இதை இப்படி ஒருத்தர் பார்க்குறாருன்னு சொன்னால் இல்லை அப்படி இதையும் பார்க்கலாம் என்று இப்படி அப்படி என்ன நாங்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லுவோம் தான் எங்களுடைய கருத்துக்களை. அதையெல்லாம் ஒரே இடத்துல நாங்கள் பேசுகிறோம். 2-3 வகையானவர்கள் வருவார்கள். ஒரு நாடகமாக அதை உருவெடுக்க வைப்பார்கள். அந்த நாடகம் அங்கே அரங்கேற்றப்படும். அதற்கு பிறகு அதற்கு பின்னரான அதனுடைய வினைத்திறன் எப்படி இருக்கிறது, அல்லது அதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது என்றதெல்லாம் உங்களோட சேர்த்து அங்கே வரக்கூடியவர்களும் தொகுப்பாளர்களுமே சேர்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சாம் பிரதீபன் அந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்தழித்துக் கொண்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் அவர்கள் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்கள் என்று இப்போ உங்களுக்கு திடீரென்று ஒரு ஞாபகம் வருமல்ல? வாங்க ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு வரும். ஓனர் வரக்குள்ள தான் நீ நடிக்கிற, மற்றும்படி நானும் பார்க்கக்குள்ள நீ வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு இருக்கிற ஒழுங்கா வேலை செய்யறோம். வேலையா செய்யறது இடக்கிட மெசேஜ் வந்தா அது பார்க்கலாம். அதுல என்ன சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யண்டா. எங்க பள்ளிக்கூடத்தால உங்களுக்கு அறிமுகம் வந்தது. அந்த அறிமுகத்தை ட்விட்டர் எல்லாத்துல போட்டாலும் எந்த பேர் புள்ளிகளை நீங்கள் உங்க வீட்டை வாங்க பள்ளிக்கூடத்தை படிக்க நான் சொல்றேன். அவங்களோட அம்மா அப்பா தான் வந்து எக்ஸ்ட்ரா படிப்பிக்கணும்னு சொல்லி என்னட்ட கேட்டோடையா தான் நான் அவங்கள வீட்டை வாங்கன்னு சொல்றேன். ஏண்டா இளவயது தனக்கு முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே அவருக்கு சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் தமிழாக்கள் உங்களால வேறிடம் போயிடலாம். அந்த 10 பேர்கிட்ட அடிபட்டு இல்லாம வந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் செய்தது அப்படியா நான் வேற இடத்துல பேரை கொடுத்துருப்பேன். ஆனா தவிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் எங்க ஒரு பிரச்சனை வந்துருமோ பிளவுகள் அவரை வெறுச்சியமா அவருக்கு தெரியும். அந்த பல முரண்பாடுகள், பல ஆசிரியர்கள் ஒரு வகையான சஞ்சலத்துக்குள்ளாகின்றார்கள், நிர்வாகிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இது பெரிய ஒரு முரண்பாடை கொண்டிருக்கு. ஒரு பாடசாலை 4 பாடசாலையாக புலம்பெயர் தேசம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை. யார்கிட்ட போய் இது எல்லாம் நாங்கள் கேட்குறது? எனக்கு யாராவது ஆலோசனை சொன்னால், அதுவும் ஃப்ரீயாக ஆலோசனை சொன்னால் பிடிக்கும். யாருக்காக இருந்தாலும் ஆலோசனை என்பதை வாங்கி கொண்டாது. நாங்கள் எந்த அளவு தூரம் செயல்படுத்துகிறோம்ன்றதெல்லாம் வேறு, ஆனால் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்குது. அதுவும் மருத்துவ ஆலோசனை தேவைப்படுறார்கள் எங்களில் நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம், மன ரீதியாக உடல் ரீதியாக. அதை எப்படி தீர்க்கலாம்? இதுதான் ஐபிசி தமிழுடைய தயாரிப்பு குழு அடுத்ததாக யோசித்த விஷயம். 2018 மருத்துவம் என்கின்ற நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமைகளில் இரவு வேளைகளில் 9 மணிக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருந்தது. பல்துறைப்பட்ட மருத்துவத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நேரடியாக உங்களோட பேச வைத்திருந்தோம். பல் வைத்தியர்களாக இருக்கலாம், அல்லது இந்த பிசியோதெரபிஸ்டாக இருக்கலாம், அல்லது இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இப்படி பல துறைகளில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எண்ணங்கள், ஆலோசனைகள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். கோகுலன் கந்தசாமி தயாரித்து தொகுத்தளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ராஜி சுதர்ஷனும் இணைந்து கொள்வார். அதே போல சில சந்தர்ப்பங்களிலே கோகிலா, சுதேஷன் போன்றவர்களும் இணைந்து கொண்டிருந்தார்கள். எனவே 2019 இந்த மருத்துவம் எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால், இன்னும் அதிகமான மருத்துவத்துறை சார்ந்தவர்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம். உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இந்த ஆண்டும் இருக்கலாம். அத்தனை கேள்விகளையும் நீங்கள் இணைந்து கொண்டு சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்கு இப்பவே தயாராகுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு 2018 யார் யார் வந்திருக்கிறார்கள்? ஒரு சின்ன கிளிப்பாகுமா? ஒரு கலைஞன் மக்களை புரிந்து கொள்கின்ற விதம் என்பது அதியுச்சமான விதம் ஏனைய துறைகளை விட. ஆனால் நீங்கள் அதை தாண்டியதான் இன்னொரு துறை உங்களுக்கு எப்படி இது வரப்பெற்றது, வாய்க்கப்பெற்றது? உங்கள் குசினிக்குள்ளேயே மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஊக்கமும் அளித்து இதனை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன். உண்மைக்கும் இதையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டுமானால் நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்ற வேண்டும் இல்லையா? தாழ்வு மனப்பான்மையை கொண்டது, மனச்சோர்வை கொண்டு வருது, ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லை என்று ஜோதிச்சு ஏன் அதில் சூசைடல் டெண்டன்சி கூட ஆக்கல். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறத்துக்கு கூட சொல்லலாம். இது அப்படி வரும் பொழுது இப்போ உணவு கட்டுப்பாடு ஒன்று ஈரலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் அந்த மாரடைப்பு, ப்ரெஷர், பக்கவாதம், ஸ்ட்ரோக், அந்த மாதிரியான வருத்தங்கள் உண்டு பண்ணுறதுக்குரிய சாத்தியப்பாடுகளையும் அந்த ஃபேட்டி லிவர் கொண்டு வருது.
ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் இத்தனை நிகழ்ச்சிகள் 2018 வந்திருக்கா நாங்கள் பார்த்துருக்கிறோமான்னு சொல்லி சந்தேகத்தோடு நீங்கள் பார்க்குறது எனக்கு விளங்குது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற நிகழ்ச்சி நீங்கள் ஒவ்வொரு தரம் உங்களை நீங்களே அந்த இடத்துல பொருத்தி பார்க்குற நிகழ்ச்சி. நானாக வித் சுமதி சுரேஷன். சுமதி சுரேஷனுடைய தயாரிப்பு தொகுத்தளிப்பில் தான் இந்த நிகழ்ச்சி வந்திருந்தது. எத்தனையோ வேறு வேறு இடங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்காக வராதா என்று அங்கலாய்த்திருந்தவர்களுடைய அந்த அங்கலாய்ப்பை தீர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்ச்சி வந்திருந்தது. எப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து ரசித்திருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் எப்படி அவர்களுடைய நிஜ வாழ்க்கையில் இருந்தார்கள், பள்ளிக்கூட பருவம் எப்படி இருந்தது, அவர்களுடைய அதற்கு பின்னரான பருவம் எப்படி இருந்தது, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது. எப்போவுமே எங்களுக்கு இந்த செலிபிரிட்டிஸின் ரகசியத்தை அறிந்து கொள்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நானாக. பல கலைஞர்கள் சாதித்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சாதனையாளர்களை கொண்டு வந்து அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பற்றிய விஷயங்களையும் கொண்டு வந்து மிக வெற்றிகரமாக 2018 உங்களுடைய அபிமானம் பெற்று அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக வந்து கொண்டிருக்கின்றது. 2019 இன்னும் பல சாதனையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் நீங்கள் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வரலாம். அதனால் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள தயாராக இருக்கிறோம். 2019 நானாக உங்களே ஒருவனாக இன்னும் பல விடயங்களை கொண்டு வர தயாராக இருக்கின்றது. 2018 வந்திருக்கிறவர்கள் யார் யார், ஒரு கிளிப் இப்போ உங்களுக்காக. இப்பொழுது நீங்கள் யார் சாம் வேண்டா இப்படித்தான் அப்படின்னா எப்படி? நான் எப்படி என்ன பார்க்குறேன்னா, நான் ஒரு 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 சராசரியான ஒரு மனிதன். இப்போ நான் வாழ்கிற ஒரு சமூகம் ஒரு 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 சுபிட்சமான சமூகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அடுத்தடுத்த சந்ததி சந்தோஷமாக வாழும். எனவே அதை மாற்ற வேணுமென்றதுக்கான ஒரு கோவம் தான். கற்றலுக்கான செயல்பாடுகள் விரிந்து கிடக்கின்றன எமது தேசம் பற்றியும் அங்கிருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர் சோமசுந்தர புலவர் உமறு புலவர் பற்றியெல்லாம் கூற முயல்வோமா இந்த புலம்பெயர் சமூகத்தில் என்ற ஒரு பார்வையை நீங்கள் ஃபேஸ்புக் தளத்திலே எழுதியிருந்தீர்கள். சரியா, இப்படியான விடயங்களை ஏன் உங்களுக்கு தோன்றுகிறது? ரொம்ப சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் தான். எவ்வளோ முக்கியமான பரீட்சையாக இருந்தாலும் டான்ஸ் கிளாஸை விட மாட்டேன். எவ்வளோ கொட்டுற மழையாக இருந்தாலும் டான்ஸ் கிளாஸை விட மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பேஷன். ஒரு பாயிண்டில் வந்து எக்ஸாமுக்கு படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நோட்புக் உள்ள டான்ஸ் நோட்புக்கோ இல்லை வேறு ஏதோ வச்சு படிக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணேன். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகள் வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மாத்திரமல்ல. அந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுது என்று சொன்னால் அதற்குள்ளே ஏதாவது சமூகத்துக்கான ஒரு தேவை அல்லது சமூகத்துக்கான பயன் என்பது இருக்கும். அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் அகக்கண். பலதுறைப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அது அரசியலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறுபட்டவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே வருகின்ற வேளையில் அந்த துறை சார்ந்து பேசுவது தான் இந்த அகக்கண்ணினுடைய நோக்கம். ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்காக வரக்கூடிய நிகழ்ச்சி, வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. அனஸ் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்தளித்துக் கொண்டிருக்கிறார். 2018 அவர் சார்ந்து அவர் பேசியிருக்கக்கூடிய அரசியல் விவாத நிகழ்ச்சிகள் அல்லது அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக பாரிய அளவில் பிரபலியமாக இருந்தது. 2019 என்ன செய்ய போறீங்க அனஸ் என்று சொல்லி கேட்டேன். இன்னும் அதிகமாக வரும், பொறுத்திருந்து பாருங்க. இந்த மெசேஜ் அப்படியே எல்லா நேர்களுக்கும் சொல்லிடுங்க என்று சொன்னார். அதே மாதிரி தான் அந்த ஆவலோடு நான் காத்துட்டு இருக்கிறேன். 2019 அகக்கண் நிறைய பேருடைய பார்வைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்போ 2018 அகக்கண் என்னென்ன விடயங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று பார்ப்போமா? பிரெக்சிட் தான் இதுக்கெல்லாம் காரணமா, அப்படியா நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போ ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்து போட்டு அதிலிருந்து விவாகரத்து எடுத்து செல்வோமாக இருந்தால் எப்படியான பாதிப்புகள் பிள்ளைகளுக்கு ஏற்படும்? தமிழ் ஓசை உலகமெங்கும் பரவி இருக்குது. அந்த பரவின ஓசையை இன்னும் வந்து நாங்கள் இது பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த தமிழில் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிக்க வேண்டும். 10 pounds கொடுத்து பயோடிகிரேடபிள் வாங்குகிற மனப்பக்குவம் உள்ள சனமும் இருக்குது. அப்போ வேர்ல்டு வைடு எக்கானமியில் அப்படி திங்க் பண்ணுற ஒரு 1% இருந்தாலே அந்த 1% எங்களோட ஊர் பொருட்களை வாங்குறதுக்கு போதும். கணக்காளர்களை வைக்கிறது டேக்ஸை குறைச்சி காட்டுறதுக்கு தான் என்ற ஒரு பரவலான பேச்சு இருக்குது. என்ன சரியாது? சரியா பிள்ளையான்னு சொல்லி சொல்கிறது வந்து அதை விட சரியா இதெல்லாம் டிபெண்ட்ஸ். உங்களோட கேள்வியில் டிபெண்ட்ஸ் வந்து சிச்சுவேஷன். என்ன யோசிச்சு இல்லை இருக்கட்டும், எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இல்லை அவங்களுக்கு பாடவே தெரியாது. ஒரு சபையில் பாடிட்டாங்க. ஒரு சபையில்
ஓகே ஐ மீன் பாடுறது ஒரு துணிவோட வந்து ஆனா அவங்க பாடினாங்க. அது பல பேர் பாராட்டினாங்க, ஆனால் சில பேர் வந்து நேரடியாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ண விதம் எனக்கு சரி, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் அப்படியே நாங்கள் இப்போ மீள் பார்வை செய்து கொண்டிருக்கிறோம். 2018 என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்திருக்கிறது, 2019 எப்படி அந்த நிகழ்ச்சிகள் போகுது என்ற எண்ணங்களோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எனக்கும் பசிக்குது, போயிட்டு வந்து நாங்கள் பேச போகிறதும் ஒரு பசி சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதுக்கு முதல் ஒரு சின்ன பிரேக் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியோடு. ஒரு இடைவெளியை தொடர்ந்து இப்போ மீண்டும் சந்தித்திருக்கிறேன். பசிக்குதுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் தானே, எட்டி பார்த்தேன்னு இந்த கலக்கல் கிச்சன் ஷூட்டிங் நடக்குதான்றதை தான் இப்போ எட்டி பார்க்க போயிருந்தேன். ஏனென்றால் கலக்கல் கிச்சனுடைய இந்த ஷூட்டிங் நடந்தால் எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த கலக்கல் கிச்சனில் என்ன உணவு தயாரிக்கப்படுதோ அதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது வழக்கம். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இந்த கலக்கல் கிச்சனில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை. அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீட்டில் சமைக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேருக்கு உதவி அமைஞ்சது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கம்மா அந்த மெனு வந்து சூப்பர், அதை நாங்கள் செய்து சாப்பிட்ருக்கோம், என்னுடைய கணவருக்கு அதை கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு கலக்கல் கிச்சன் எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய உங்களுடைய கிச்சன் வரைக்கும், உங்களுடைய குசனி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சமையலறை வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி. ஜுமானா தயாரித்து தொகுத்தளித்திருந்தார். அந்த நிகழ்ச்சியை பல்வேறுபட்ட வெறுமன எங்களுடைய உணவு மாத்திரம் இல்லாமல் பல்வேறுபட்ட வெரைட்டியான உணவுகள் எல்லாம் அங்கே வந்திருந்து அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு நீங்கள் செய்து சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைண்டா 2019 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய மெனூஸ் உங்களுக்கு வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணுமில்ல. 2019 கலக்கல் கிச்சன் பாருங்கள் மறக்காமல். 2018 நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்ட மடிப்போம். ஸோ நம்ம வந்து வகை வகையாக சமைச்சிட்டு இருக்கோம், ஆனால் வெஜிடேரியன் மட்டும் இன்னும் எந்த வகையிலையும் டச் பண்ணாமல் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜுமானாஸ் கிச்சனில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்குவினிக்கு கொஞ்சம் ஸ்பிகெட்டியை விட திக்னஸ் அதிகம். ஸோ நம்ம இது பாஸ்தாவை வடிக்க இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் காரம் எதுவும் இல்லை. ஸோ இந்த பேசில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் போட்டதை லைட்டாக பேஸாக போடுங்க. தேவையான பொருட்கள்: பன்னீர் 500 கிராம், இஞ்சி விழுது 1 டீஸ்பூன், பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஐபிசி தமிழினுடைய அரசியல் நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி மவுஸ் இருக்கு. அதுவும் அக்கினி பார்வை நிகழ்ச்சி என்பது நேருக்கு நேர் கிட்டத்தட்ட ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து வச்சு நீ இந்த பிள்ளை விட்டுருக்கிற அல்லது இந்த விஷயத்துக்கு எனக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு தொனியில் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த அக்கினி பார்வை நிகழ்ச்சி. ஏனென்றால் எங்களுடைய பார்வை தீயாக இருக்கும், அதில் யாருமே தப்பிவிட முடியாத ஒரு ஊடகமாக எங்களுடைய பார்வை தீயாக இருக்கும் என்பது மிக தெளிவாக சொன்ன ஒரு நிகழ்ச்சி தான் இந்த அக்கினி பார்வை. நடேசன் தயாரித்து தொகுத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிறைய பேரை வாரத்தினுடைய இறுதி நாட்களில் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிகின்றது. நிறைய பேரை அவர் கொண்டு வருகிறார். பல்துறைப்பட்டவர்கள், அதாவது வேறு வேறு தளங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அங்கு கொண்டு வருகிறார். மிக காரசாரமாக அந்த விவாதம் இடம்பெறும். விவாதம் என்று சொல்வதை விட ஒரு மோதல் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவு தூரத்திற்கு கேள்விக்கணிகளினாலும் நாங்கள் அவர்களை துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த அக்கினி பார்வை இருக்கின்றது. நிறைய பேர் வந்திருந்தார்கள், நிறைய தீ பரவி இருக்கின்றது இந்த அக்கினி பார்வையினூடாக. நடேசன் சொல்வதைப் போல தீ 2019 பரவட்டும். அந்த தீ சமுதாயத்திற்கு நல்ல தீயாக இருக்கும். அதை ஐபிசி தமிழ் நிச்சயமாக கொண்டு வரும். 2019 நீங்கள் வரப்போன நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு முதல்ல இந்த தீ 2018 எப்படியெல்லாம் பரவி இருக்கிறது இப்போ பார்ப்போமா? பழையபடி விக்னேஸ்வரன் வந்தால் ஒரு மாற்றம் நடவாது. ஸோ மக்களுக்கு தண்ணி வரது பிரச்சனை இல்லை, யார் அங்கே முதலமைச்சராக இருக்குன்றதே இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதான் பிரச்சனை. அதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது மிகவும் வலுவடைந்தது போல் ஒரு பிம்பம் இருக்கின்றது. இப்படியெல்லாம் திடீர்னு வெடிச்செல்லாம் வந்துடல. இன்றைக்கி யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட கிடையாது தமிழ்நாட்டில். பெரும்பாலான மக்களோட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த தானே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் இன்றைக்குமே தேசிய கீதம் போட்டால் சல்யூட் பண்ணிவிட்டு இந்தியா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் முதல்ல நான் ஒரு இந்தியன், அப்புறமா கொடியையும் இதையும் வைத்து கொண்டு தான் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் தவிர இவர்களுக்கு எந்தவித அரசியலும் இல்லை என்ற குற்றச்சாட்டு. அடையாளங்கள் மட்டும் இல்லை, கொள்கைகளை நிரம்ப வைத்திருக்கிறது. யாருக்கு எதிரான போர்க்கொடிகளை நீங்கள் உங்களை வெளியேற்றுவதற்கு கூட முயற்சிகள் எடுக்கப்படுவதாக ஒரு போட்டி இருப்பது நல்லது. உங்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் நீங்கள்? அப்போவே நாங்கள் கட்டுக்கோப்பை விட முடியும். அடுத்த தேர்தல்
எப்போதும் அடையாளமற்ற அரசியலை செய்வதற்கு இங்கே இருக்கும் அமைப்புகளுக்கு பிரச்சனை இருக்கிறதா? ஐபிசி தமிழ் இந்த நாமம் நிறைய குறுந்திரையை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக மாறியிருந்தது. எங்களுடைய குறுந்திரை 2016ஆம் ஆண்டாக இருக்கலாம், அதற்கு பின்னரான காலப்பகுதியாக இருக்கலாம். ஐபிசி தமிழருடைய இந்த குறுந்திரை போட்டியில் நாங்கள் பங்கு பெற்றினால் ஒரு நீண்ட திரைப்படத்தை எடுக்க முடியும். இயக்குநராக கூடிய ஒரு கனவு ஒன்று எங்களுக்கு நிறைவேறும். அதற்கான பிரம்மாண்டமான பொருட்செலவு இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய அல்லது எங்களுடைய அந்த கலை பயணத்தில் நாங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்தது இந்த குறுந்திரை. அது 2018 அமோகமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புலத்திலும் சரி, தாயகத்திலும் சரி, பல நாடுகளில் இருந்து பல குறுந்திரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், இந்த ஷார்ட் ஃபில்ம் எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேரை அவருடைய திறமைகளை அங்கீகாரம் காட்ட இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. மிக விரைவில் இந்த 2019 அவர்களுக்கான இறுதிப் போட்டி இடம்பெறப் போகின்றது. எனவே அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றியாளர் யார், ஒரு நீண்ட படத்தினை எடுக்கக்கூடிய வாய்ப்பை யார் பெற்றுக்கொள்ள போறார், உங்களை மாதிரி எதிர்பார்ப்போடு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல்ல 2018 யார் யார் அந்த போட்டியில் இருந்தனர், என்ன நடந்திருக்கிறதுன்றதை இப்போ நாங்கள் உலகெங்கும் இருந்து பல குறும்படங்கள் எங்களுக்காக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவற்றிலிருந்து பல குறும்படங்கள் போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டு இறுதிப் போட்டியிலே பெரும் சமராக கூட அந்த போட்டிகள் நடைபெற்றது. அவற்றிலிருந்து ஒரே ஒரு இயக்குனர் முழுநீள திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று அந்த முழுநீள திரைப்படத்தை உருவாக்கியும் இருக்கின்றார். அவர் யார்? ஓகே, என்ன ஒரு நிதானமாக பிளான் பண்ண வச்சுது என்ன மாதிரின்னு சொன்னால், ஓகே எய்ம் வந்து ஒரு படத்தோடு முடிஞ்சு போகிறது கிடையாது, தொடர்ச்சியாக போகும். இது தாத்தாந்தி அப்பான்ற வீடு, நாங்கள் கஷ்டப்பட்டு உண்டாக்கிற தோட்டம், மாடுகள் கோழி எல்லாம் நிற்கிது. இது எல்லாத்தையும் விட்டு வந்து நான் எப்படி அங்கே இருக்குது? ஆச்சிக்கு என்ன நடந்தது? விழுந்து அடிபட்டுட்டா, அக்கா தூக்கிண்டு போவோம். ஐயோ தம்பி, அப்பா விழுந்து விட்டுட்டா. சரி சரி, அழுகிறத நிப்பாடுங்க. ஊருக்குள்ள ஆமை வந்துட்டான், சனமெல்லாம் இடம்பெயர்ந்து போகுது. மிச்ச அளவில் பிடிக்க பார்ப்போம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரைக்கும் எல்லோருமே விரும்பி கேட்கின்ற நிகழ்ச்சி. ஒரு தடவை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கு ஏதாவது தடங்கள் வந்திருந்தா கூட எதுக்காக இந்த எபிசோட் வரையில்லை, நீங்கள் போடணுமே என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கின்ற நிகழ்ச்சி. திரு நிராஜ் டேவிட் தயாரிப்பிலே அவர் தொகுத்தளிக்கக்கூடிய உண்மையின் தரிசனம். பல விடயங்கள் அதில் பேசப்படுகின்றது. வெறுமனே எங்களுடைய அரசியல் மாத்திரமல்ல, ஆய்வு மிக முக்கியமாக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போய் சம்பந்தப்பட்ட விடயத்தை வெவ்வேறுபட்ட கோணங்களில் ஆய்வு செய்து வெவ்வேறுபட்ட இடங்களில் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த ரெஃபரன்ஸை பாவித்து இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்படுகின்றது என்பது மிக முக்கியமானது. எனவே உண்மையின் தரிசனம் கடந்த காலங்களில் பலர் பார்த்திருப்பார்கள், கேட்டிருப்பார்கள். ஆனால் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்ற வேளையில் அதனுடைய வீரியம் இன்னும் பலருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஐபிசி தமிழ் மிக கர்வத்தோடு படைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இந்த உண்மையின் தரிசனத்தை. எனவே 2019ஆம் ஆண்டிலும் வரக்கூடிய இந்த உண்மையின் தரிசனம் 2018 என்னென்ன விடயங்களை அலசி இருக்கின்றது என்பதை இப்போது நாங்கள் பார்க்கலாம். உலக வரலாற்றில் இடம் பிடித்த மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை அது. 30 லட்சம் ஜெர்மனிய படை வீரர்கள் அந்த ஆபரேஷன் பார்பரோசா நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். லெனின்கிராட் 1703ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நகரம் 4 பில்லியன் உயிர்களை காவு கொண்டதும், அமெரிக்காவின் போரியர் வரலாற்றில் படுதோல்வியை அமெரிக்காவுக்கு வழங்கியதுமான வியட்நாம் யுத்தம் பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சதாமின் ஸ்கட் ஏவுகணைகளிடம் இருந்து சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்கும், இஸ்ரேல் ஈராக்கிற்கு எதிரான பதில் தாக்குதல் மேற்கொள்ளுவதை தடுப்பதற்கும் அமெரிக்கா பேட்ரியட் என்ற பெயரிலான சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸை வளைகுடாவில் அறிமுகப்படுத்தியிருந்தது. எல்லாற்ற மனசுக்குள்ளேயுமே எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் என்னுடைய கருத்துக்கு முரண்படுற கருத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் கருத்து சொன்னால், என்னடா அவன் அப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டான், திருப்பி நான் ஏதாவது சொல்லணுமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. அப்படி ஒரு தளம் தான் நேருக்கு நேர். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த நேரத்தில்
வெவ்வேறுபட்ட தளங்களில் பயணித்திருந்தது. அரசியல் அதிகமாக பேசப்பட்டது, சமூக விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் 2018ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி புதுமெருகூட்டப்பட்டது. சாம் பிரதீபனுடைய தயாரிப்பிலே, அவருடைய நெறியாள்கையிலே, அவருடைய தொகுப்பிலே இந்த நிகழ்ச்சி வந்திருக்கின்றது. பலர் வருகிறார்கள், பலருடைய பல தரப்பட்ட தலைப்புகளில் பேசுகிறார்கள். சமூகத்தில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு ஆரோக்கியமான கருத்து மோதல் நிறைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இந்த நேருக்கு நேரம் நாங்கள் பார்க்கலாம். 2 பேர் நேருக்கு நேரம் பேசணுமா, அல்லது ஒரு சமுதாயம் நேருக்கு நேரம் பேசணுமா, ஒரு குழுவாக நாங்கள் பேசணுமா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசலாம். அதுக்கு நேருக்கு நேர் உங்களுக்காக இருக்கின்றது என்பதை 2018 இந்த நேருக்கு நேர் தயாரிப்பு குழு உங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றது. 2019 என்ன செய்ய போறீங்க? இன்னும் அதிகமாக நாங்கள் பேச போகிறோம், பேச வேண்டிய விடயங்கள் என்று தயாரிப்பு குழு சொல்லியிருக்கிறது. எனவே 2019 எதிர்பார்த்து காத்திருங்கள். 2018 எப்படி மெருகூறியது இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஒற்றுமை ஒரு இலக்கு, வார்த்தையில் ஆட்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்தோம், அங்கே நர்ஸ்மாருக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்தோம், அங்கே உள்ள டாக்டருக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்தோம். வீடு வீடாக போய் யாரையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கார், ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அதே நேரம் அங்கு இருப்பவர்களும் அந்த ஆர்கனைசேஷனை ஒழுங்காக நடத்த வேண்டும். இந்த இப்படி மாடு கொடுக்குற அதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிறுத்திவிட்டு இந்த வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கிற நாங்கள் சமூகம் ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம், ஒரு 10,000 15,000 ஒரு பென்ஷன் ஸ்கீம், அதோட இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டியதை நிறுவனமாக நாங்கள் அவர்களோட கதைச்சு பெற்றுக் கொடுக்கணும். திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன திட்டம் செய்ய போகிறோம், என்னென்ன திட்டம் தேவை என்பது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த திட்டங்களினுடைய நடைமுறைப்படுத்துதல் இந்த மக்களுக்கும் செய்கின்றவர்களுக்கும் பயனாளிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு நிலையிலே ஆதிக்கமும் அல்லது பயன்படுத்துதலுமாக போய்கொண்டிருக்கிறது. இல்லை, திரும்ப நான் அதை சொல்கிறேன், அதை பொதுமைப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்றதான் என்னுடைய. அந்த 10 பேர் சேர்ந்து உருவாக்கி போட்டு அந்த கமிட்டி என்ன செய்யுது? ஊருக்கு ஒரு கமிட்டி. 2016ஆம் ஆண்டு ஒரு கணக்கு எடுத்தாங்க. லண்டனில் மட்டும் 138 தமிழ் சிரட்டி இருக்குது. 138 2016. உதாரணத்துக்கு எங்களோட ஊரண்டா நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து சேர்றது, சிரட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறது, எங்களோட ஊரை மட்டும் பார்க்குறோம். சில வேளை நாங்கள் இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு கூட ஒரு நாடற்றவர்களாக அல்லது ஒரு தலைமைத்துவமற்றவர்களாக நாங்கள் இருந்து விட்டால் இந்த தீர்மானிக்கின்ற சக்தி என்பது யாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புன பொழுது இந்த கேள்விக்குரிய பதிலை நாங்கள் உண்மையாக தேடணும். அமைப்புகள்லாம் தனித்தனியாக நீ நாட் ஓன்லி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க கலாச்சாரம் அதெல்லாம் உண்மைதான். என்னதுன்னும் போது அங்கே செல்ஃபிஷ்னஸ் வந்து வார் வருது, அது வருது, நிறைய இழப்பு தான் நமக்கு அதால் அதிகமாக இருக்குது. நம்மளே பேசும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அவங்க வந்து இப்போ வந்து ஒரு குளோபல் வேர்ல்டில் இருக்காங்க, குளோபல் கொலோனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெள்ளைக்காரவங்க இருப்பாங்க, வேறு மதங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ நம்மளே அது மூட நம்பிக்கைன்னு சொல்லும் போது அவங்க எப்படி போயிட்டு இது நான் தமிழ் கல்ச்சர்னு சொல்லிட்டு மற்ற கல்ச்சர்கிட்ட சொல்ல முடியும்? அவங்களுக்கே ஒரு கூச்சமாக இருக்கும். எண்ணங்களின் முனையில் வார்த்தைகளின் வாள் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம், நேருக்கு நேர். தமிழர்கள் சார்ந்த நாங்கள் பேசக்குள்ள நிறைய விடயங்கள் பேசுவோம். ஆனால் தமிழர்களுக்கான பொருளாதார ரீதியான அறிவு என்பது மிக முக்கியமானது. அந்த விடயத்தை தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நினைத்தது தான் வர்த்தக நோக்கு என்கிற நிகழ்ச்சி. அரசினுடைய தயாரிப்பில் அவரே தொகுத்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. பொருளாதாரம் ரீதியாக, வர்த்தக ரீதியாக இருக்கக்கூடிய அதனுடைய பிரதிநிதிகளை அழைத்து வந்து ஷாமாக்கரில் இருக்கிற விஷயமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சந்தையில் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். சமுதாயத்தில் வர்த்தக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறுகின்றது, தொழில்நுட்ப ரீதியாக எப்படியான சவால்கள் எங்களுக்கு வருகின்றது என்று ஏராளமான விடயங்கள் தொடர்ந்து ஒரு அறிவு புகட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த வர்த்தக நோக்கு பார்க்கப்படுகின்றது. இன்று வரைக்கும் அதில் வரக்கூடியவர்கள் நிறைய விடயங்களை பேசுகிறார்கள். அது உரியவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய வர்த்தகர்களுக்கு அல்லது வர்த்தகம் செய்ய தூண்டக்கூடியவர்களுக்கு, வர்த்தகம் செய்ய வரக்கூடியவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அப்படியான ஒரு நிகழ்ச்சி 2019 இன்னும் அதிகமாக இந்த துறை சார்ந்த வல்லுநர்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. 2018 யார் யார் வந்திருக்கிறார்கள்? இப்போ உங்களுக்கு இலங்கையினுடைய பிரதான மூலதனம் என்ன தெரியுமா? வெளிநாட்டு தொழிலாளர்கள். வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் இருந்துதான் அந்நிய செலாவணி மூலம் இலங்கைக்கு பொருளாதாரம் வருகிறது என்றால் நம்பக்கூடியதாக இருக்கிறதா? இலங்கையின் நாணய பெறுமதியின் ஸ்திரத்தன்மையை சர்வதேச சந்தையில் பேணுவதற்கு இலங்கைக்கு வெளிநாட்டு நாணயத்தின் கையிருப்பு அவசியமாகிறது. இதற்கு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் நிதி அல்லது வெளிநாட்டு பணம். உலகின் முன்னிலை வார இதழான த எக்கனாமிஸ்ட்
முதலாளிய நோக்கில் உலகை பார்க்கின்ற ஒரு இதழாகும். அண்மையில் அது எதிர்காலம் குறித்த அச்சம் மிகுந்த எதிர்வு கூறலை வழங்கியிருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் 2 இதழ்களும் போரின் எதிர்காலமும் அதில் தொழில்நுட்பத்தின் பங்கும் பற்றி சில முக்கிய தகவல்களை தந்திருக்கிறது. கலை எல்லாருக்குமே பிடிச்சது. இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை எப்படி நாங்கள் கொண்டு வர முடியும்? புலத்தில் இருக்கிறார்கள், தாயகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாரையுமே ஒரு இடத்துல வச்சு நாங்கள் கொண்டு வந்து அழகு பார்க்க வேண்டும் என்றது எங்களுக்கும் ஆசை, உங்களுக்கும் ஆசை. அதை நிவர்த்தி செய்யக்கூடியது தான் கலையரங்கம். எஸ்கே ராஜனுடைய தயாரிப்பில் அவரே தொகுத்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கலையரங்கம் நிகழ்ச்சி. மிகச்சிறப்பாக பல சாதனையாளர்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகுநாதனாக இருக்கலாம் அல்லது அவரை போன்ற பல சாதனையாளர்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 2018ஆம் ஆண்டும் சரி, 2019ஆம் ஆண்டும் இந்த கலை பயணம் என்பது தொடரப்போகிறது. எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் தான் மெருகேற்ற முடியும், எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் தான் கொண்டாட முடியும், எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் தான் அழகு பார்க்க முடியும் அந்த உயரத்தில் வைத்து. அதைத்தான் செய்கின்றது எங்களுடைய கலையரங்கம். 2019லும் இதுவரை காலமும் வராத கலைஞர்களாக இருக்கலாம் அல்லது இன்னும் சாதித்த கலைஞர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோரையுமே அழகு பார்க்க நாங்கள் தயாராக இருக்கணும். எனவே 2019லும் தவறாமல் கண்டுகளியுங்கள் இந்த கலையரங்கம் நிகழ்ச்சியை. 2018 யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் பார்க்கலாமா? நீங்கள் இந்த யாழ்ப்பாண தமிழில் பேசுகிறீர்கள், இது எவ்வளோ கொடுமை. அப்போ நீங்கள் கூட அப்பா செத்தா நீங்கள் என்ன சிவாயான மாதிரியா பேசுவீங்க? நானே என்னுடைய போஸ்டரில் கொண்டு தமிழ் விளையாட்டு ஓட்டினதும் உண்டு, லாச்சப்பல் கட்டினதும் உண்டு, எல்லா செய்ததும் உண்டு, டிக்கெட் விற்றதும் உண்டு. கிட்டத்தட்ட 14 ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினாங்கள் இங்கே எங்கள் ஒபேலியஸில். அந்த நாடக கலையை நம் மத்தியில் ஏன் நிலைநாட்ட வேண்டும்? நாடகம் என்றது ஒரு சமூக நிகழ்வு, மனுஷர்களை இணைக்கிற ஒரு விஷயம். இப்போ நான் சிரிக்கிற மாதிரி தான் மற்றவன் சிரிக்கிறேன், நான் அழுகிற மாதிரி தான் மற்றவன் சிரிக்கிறேன். அந்த எண்களோடு உணர்ச்சிகள் ஒன்று ஆனவை என்றதை வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான நேரடி ஒரு பரஸ்பர உறவு, அதாவது பார்வையாளருக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பரஸ்பர உறவை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத கலைவழி. பெரியவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகளை படைக்கக்கூடிய ஐபிசி தமிழ் சிறியவர்களுக்கு என்ன நிகழ்ச்சியை படைத்திருக்கிறது என்ற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். ஆனால் மிக பெருமையாக கர்வத்தோட நாங்கள் மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் சொல்கின்ற விடயம், புலம்பெயர் தேசத்தில் இருந்து ஒரு ஈழத்தமிழர்களுடைய தொலைக்காட்சி அங்கே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு அறிவை புகட்டக்கூடிய, வெறுமனே கேளிக்கை நிகழ்வுகள் என்பதை தாண்டி அறிவை புகட்டக்கூடிய பல விடயங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நிலவை பிடிப்போம். எங்களுடைய சிறுவர்கள் நிலவையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மழலை தொலைக்காட்சி மிக விரைவில் வரப்போன்றது. அதைத்தான் நான் சொல்கிறேன். என்றால் இந்த நிலவை பிடிப்போம் நிகழ்ச்சியை ரஜிதா சாமியினுடைய தயாரிப்பில் உருவாகி இருந்தது. ஆனால் இப்போ தொகுத்தளிப்பவர்கள் எல்லாருமே குழந்தைகளாக மாறிவிட்டார்கள். அடுத்த தலைமுறை தாங்களே இப்போ தயாரித்து தாங்களே தொகுத்தளிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார்கள். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய நிலவை பிடிப்பும் 2018 ஏறி வந்த படிக்கற்கள் ஏராளம். 2019 மழலையோடு சேர்ந்து ஏறப்போகின்ற படிக்கற்கள் ஏணிகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. எனவே 2018 நாங்கள் யார் யாரையெல்லாம் உங்களுடைய தலைமுறையை தாண்டி உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நீண்டெல்லாம் விருப்பம் என்று சொன்னீங்க. இந்த அம்மா சரியான அம்மா இப்போ நான் ஒரு போட்டிங் போனேன், ஒரு சேஃபுக்கு ஒரு செல்ஃப் கார்டு இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட கடிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எனக்கு ஐபிசி தமிழும் பிடிச்சிருக்கு. 2018ஆம் ஆண்டிலும் சரி, எந்த ஆண்டிலையும் சரி, நாங்கள் பெருமையோடு இன்னொரு நிகழ்ச்சியை சொல்லுவோம். அது ஊரோடு உறவாட. சுதர்ஷனுடைய தயாரிப்பில் அவரே தொகுத்தளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒரு ஊரில் நாங்கள் இருக்கக்கூடிய நினைவை கொண்டு வந்துவிடும். நாங்கள் எல்லாம் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னர் புலம்பெயர் தேசத்துக்கு வந்துட்டால் ஊர் நினைவு நிறைய இருக்கும். அந்த சைக்கிளில் போன விஷயமா இருக்கலாம், மாட்டு வண்டி சவாரியாக இருக்கலாம், தட்டிவானாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி நூலகமாக இருக்கலாம், வாசிகசாலையாக இருக்கலாம், அந்த காதல் கடிதம் கொடுத்தது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஊரோடு உறவாடு. அதை மிகச் செழுமையாக உங்களுக்காக கொண்டு வந்து இருக்கக்கூடிய எங்களுடைய தயாரிப்புக்குள்ளும் அந்த
விடயங்களை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு நிறைய பேரை புலத்தில் இருந்தும் சரி தாயகத்தில் இருந்தும் சரி எங்களுடைய திண்ணைக்கு அழைத்து வந்திருக்கிறோம். இசைவாணர் கண்ணர் உட்பட நிறைய பேரை கொண்டு வந்து அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய அந்த காலத்தினுடைய நினைவுகள் எல்லாம் உங்களோட மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஊரோடு உறவாட இருக்கிறது. குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிச்சிருப்போம். அந்த ஆசிரியர் எங்களுக்கு ஞாபகம் இருப்பார், ஆனால் அவரை பார்த்து நிறைய நாள் ஆச்சு என்ற ஒரு கவலை இருக்கும். ஆனால் அந்த ஆசிரியரையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி கோயிலுக்கு போயிருப்போம் தானே, அந்த கோயிலில் இந்த நாதஸ்வர வித்துவான பார்த்தோமே, என்ன மாதிரி வாசித்தார் ஒரு பாட்டை, அதை இப்போ நான் கேட்கலாமாண்டா தவிர்க்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரையும் நாங்கள் கொண்டு வந்திருப்போம். அப்படி ஊரோடு உறவாட நிகழ்ச்சி என்பது ஊரில் எங்களுக்கு என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கோ அந்த பொக்கிஷங்கள் அத்தனையையும் உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எனவே தவறாமல் 2019 பாருங்கள். இன்னும் நிறைய ஒரு விஷயங்களை நீங்கள் பார்க்கணும், அறிந்து கொள்ளணும், நினைவுகளை மீட்டணும் என்றால் ஊரோடு உறவாட உங்களுக்காக காக்கும். சங்கான சுழிரம் பகுதியில் தான் இந்த தட்டி வேன்கள் அது கொட்டிலெல்லாம் போட்டு இப்போ பார்வைக்கு விட்டுருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் சிவபூமி இல்லம் இருக்கிறது சுழிவரத்தில் முதியோர்களை பார்க்கின்ற எல்லாம் அங்கே எல்லா வகையான எக்ஸ்பர்ட் மைனர் கார் இந்த தட்டி வேன் எல்லாம் போட்டு கொட்டிலெல்லாம் போட்டு பார்வைக்கு நீங்கள் பார்க்கலாம். நான் நிற்கும் பொழுது ஒரே ஒரு தட்டி வேன் அது நீங்கள் சொன்னது போல் அலங்காரம் எல்லாம் செய்து ஓடி போனது நான் வீதியில் போன பொழுது பார்த்தேன். ஏன்னா தெரிஞ்சு நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்ததால் அது நானாக உழைத்த விடயம் என்று சொன்னால் இந்த குரக்கன் வியாபாரம் சைக்கிளில் காட்டிக்கணும். நீங்கள் எல்லா விடயத்தையும் கட்டிக்கொள்ளலாம். இந்த தானியங்களை சைக்கிள் கரியரில் காட்டி நிற்கிற மாதிரி ஓடல, அதாவது டிராக்டரை பெரிய பட்டியோட ஓடுற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு? இலங்கை வானொலியில் எவ்வளவு காலம் உங்களுடைய பணியாற்றிய? நினைக்கிறேன் 65 இருந்து ஒரு 72 வரைக்கும் இடையிடையே, அதாவது பர்த்த ஒளிபரப்பில் அறிவிப்பாளனாக நான் பகுதி நேர அறிவிப்பாளனாக ஈடுபட்டு அதிலே வெள்ளை மாப்புட்டு இருக்கிறது. தேங்காயை குறிப்பாக இந்த முட்டுக்காய் தேங்காய் இருக்கு இல்லையா, முட்டுக்காய் தேங்காயை எடுத்து அந்த முட்டுக்காய் தேங்காயை துருவி புட்டுக்கு போட்டு அவிக்கிற வளமே ஒன்று இருக்குது. குறிப்பாக இது யாழ்ப்பாணமோ மட்டக்கிழப்பு திருவோணமலை வவுனியா நரண்டு எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கும் இந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். எனக்கே ஒரு பெரிய மூச்சு முட்டுது. இவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கா லண்டன் கலையகத்தில் என்று சொல்லி. உண்மைதான், ஒரு சின்ன குடும்பம், ஐபிசி தமிழ் குடும்பம், அதுவும் லண்டன் கலையகம் என்பது மிக சிறிய குடும்பத்தோடு இருந்தோண்டு இவ்வளவு நிகழ்ச்சிகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து தயாரிப்பாளர் வேறு தொகுப்பாளர் வேறு எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே தயாரிப்பாளர் தொகுப்பாளர் சில எடிட்டர் கூட ஒரே ஆள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு மிக குறுகிய வள்ளத்தோடு உங்களுக்காக நாங்கள் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றினுடைய வெற்றிக்கும் முழுமுதற் காரணம் நீங்கள் தான். அதே நேரத்தில் உங்களுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள் இவற்றையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். 2019 நிச்சயமாக அவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் இருந்து உழைக்கக்கூடிய தொழில்நுட்பவியலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இதர பல வழிகளிலும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆர்ட் டைரக்டர்ஸ், அதே மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ பேருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பம், நாங்கள் எல்லோருமே ஒன்றுதான். ஆனால் உங்கள் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்ல வேண்டும் இந்த நல்ல நாளில் என்று சொல்லி விரும்புகிறேன். காரணம் என்னென்றால் எங்களையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் இந்த கேமராவுக்கு பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் உங்களுக்கு தெரியாது. அவர்களையும் இந்த இடத்துல நன்றி கூறக்கூடிய நாள் இது. அந்த நேரத்தில் அவர்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து கொண்டு 2019 இந்த 2018 பார்த்ததை போல இன்னும் 2 மடங்கு எடுத்து வைப்போம். வாங்க, இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு நாங்கள் இந்த அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போ நாங்கள் போய் அடுத்த தயாரிப்பு பணிகளுக்கு போகணும். அப்போ எல்லாருமே சேர்ந்து போவோம். 2019 உங்களோட சேர்ந்து நாங்கள் இன்னும் வெகு தூரம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தடவை இனிய தை திருநாள் நல் வாழ்த்துக்கள். சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வோம்.